போட்டு நல்லா ஒரு வத்த குழம்பு வச்சுக்கலாம், காரக்குழம்பு அப்படின்னு வச்சிட்ருக்கேன். நல்லா கொதிக்குது, வாசனை நல்லா தான் இருக்குது. நல்லா கொதிச்சு நமக்கு தான் கோவம் வந்தால் தாறுமாறாக வந்துடுமே. ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். பேக் டு மாம் 60. இப்போ மணி 1:15. இன்றைக்கி சனிக்கிழமை. வீடியோவே இனிமேல் போடக்கூடாது அப்படிங்கிற நான் முடிவு எடுத்துகிட்டு நான் வீடியோவே போடாமல் விட்டுலான்னு விட்டுட்டேன். ஒரு 30 வீடியோ கிட்ட இருக்கும். அட் அ டைம் எல்லாத்தையும் நான் அப்லோட் பண்ணி வச்சுட்டேன். எனக்கு அந்த அளவுக்கு வெறுப்பாயிடுச்சு, இனிமேல் வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு. ஆனாலும் பழக்க தோஷம் என்னை விடலை. 2-3 நாள் தான் என்னால் வீடியோ எடுக்காமல் இருக்க முடிஞ்சதுன்னு சொல்லலாம். சரி சும்மா போட்டு வைப்போம் அப்படின்னு, வந்தால் வரட்டும், வரலன்னா போகட்டும் அப்படின்னு நினச்சி விட்டுடலாம் தான் முடிவு பண்ணி வந்துட்டேன். எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. இங்கே சாதம் வெந்து முடிச்சிடுச்சு. இங்கே என்ன பண்ணிருக்குன்னா, கொஞ்சம் பொன்னாங்கண்ணி கீரை, அடுத்து அரைக்கீரை, அப்புறம் மணத்தக்காளி கீரை, இது எல்லாத்தையுமே சேர்த்து பொரியல் பண்ணியிருக்கேன். இங்கே ரசம், இங்கே கத்திரிக்காய் வதக்கி வச்சுருக்கேன். அடுத்து இங்கே என்ன பண்ணியிருக்கேன், இங்கே குழம்பு என்ன பண்ணலான்னு யோசனை பண்ணி எனக்கு மண்டையே வெடிச்சிடும் போல் ஆகிடுச்சு. பருப்பு பொடியை போட்டு சாதத்தில் கட்டி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு யோசித்தேன். கடைசியில் வேணாம் அப்படின்ட்டு என்ன யோசித்தேன்னு பார்த்தீங்களா, சேப்பங்கிழங்கு இருந்தது வீட்டில். அதை போட்டு அரிஞ்சு போட்டு நல்லா ஒரு வத்த குழம்பு வச்சிடலாம், காரக்குழம்பு அப்படின்னு வச்சிட்ருக்கேன். நல்லா கொதிக்குது, வாசனை நல்லா தான் இருக்குது. நல்லா கொதித்து சுண்டி வரட்டும், பார்ப்போம். இதுதான் சமையல். அடுத்து இங்கே மோரும் இருக்குது, தயிர் இருக்குது, எல்லாமே இருக்குது. அவ்வளோதான். இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்சு. உங்கள் வீட்டில் என்ன சொல்லுங்கள். விருப்பம் இருந்தால் என்னோடய வீடியோஸ் பாருங்கள். ஒரு வியூவர்ஸ் எனக்கு சப்ஸ்கிரைபர் ரொம்ப நாளுக்கு முன்னாடி எனக்கு ஒரு வேண்டுகோளை வச்சாங்க. அவங்களுக்காக தான் நான் இவ்வளோ நாள் கூட போட்டு தொடர்ந்து எங்கள் அம்மா பண்ணுற சமையல் மாதிரி நல்லா இருக்குது மேம், நீங்கள் தொடர்ந்து வீடியோ போடுங்க, நிறுத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதனால் நான் அவங்களுக்காக நான் முக்கியமாக நான் போட்டுட்டு வந்தேன். ஏன்னா தேவைப்படுறவங்களுக்கு போய் அது சேர்ந்துன்னும் போது ஒரு ஆளாக இருந்தாலும் சரி, அது 100 பேராக இருந்தாலும் சரி, எவ்வளோ பேராக இருந்தாலும் நமக்கு அதில் இருக்க சந்தோஷம் எதுலேயுமே கிடையாது. அதனால் திருப்பியும் நான் போட்டுட்டு இருந்தேன். இப்போ என்ன பண்ணின்னு நிறுத்தினேன். திருப்பியும் போடுறேன். விருப்பப்படுறவங்க பாருங்கள். செய்முறை நான் இன்றைக்கி வெறுப்பில் தான் போடலை, வெறுமனே செஞ்சது காமிச்சிருக்கேன். இனி எனக்கு நல்லா வியூஸ் வந்ததுன்னா இனிமேல் ஏதாவது ஒரு டிஷ்ஷாவது நான் காமிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இதுதான் என்னோடய வேண்டுகோள். ஓகேண்ணா, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அட் எ டைம் 30 வீடியோ அப்லோடு பண்ண ஒரே ஆள் நானாக தான் இருக்க முடியும்னு நினைக்கிறேன். அதுக்கு காரணம் என்ன நான் சொல்கிறேன். ரொம்ப வெறுத்து போயிட்டேன் 5 வருஷமாக வீடியோ போட்டு. அதனால தான் நான் அந்த ஒரு கோபத்தில் நான் வெறுப்புலையும் அதை நான் செஞ்சேன். நமக்கு தான் கோபம் வந்தால் தாறுமாறாக வந்துடுமே.